தோணுது அண்ணன் கூட வியர்டா பிஹேவ் பண்றாருன்னு. இது ஃபுல்லா சாப்பிடுங்க. ஞாபகம் இருக்கட்டும், இது வரைக்கும் நீங்க உங்க ப்ரொஃபைல்ஸ நிறைய காட்டியிருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் இன்டராக்ட் பண்ணும்போது நீங்க கேமரால தெரிஞ்சிருக்கீங்க. 30% ஆங்கிள் உங்க ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு. புரிஞ்சுதா? வாவ். இன்டர்நெட்ல இந்த மக்கள் ரொம்ப விசித்திரமா இருக்காங்க. நான் என் கண்ணால மிஸ்டர் மூக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். ஆனா மக்களுக்கு நான் லவ் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன சொன்னன்றதை நீங்க கவனமா கேட்டீங்களா? நான் இப்போ என்ன சொன்னனோ அது உங்க லைஃபுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? லைவ் ஸ்ட்ரீமோட ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்காக நீங்க அரகண்டாலாம் ஆக தேவையில்ல. புரிஞ்சுது. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வரலாம். எந்த விஷயத்தை பத்தி? ஷோலன் கூட டீல் பண்றது, அப்புறம் அவர் கூட கொலாபரேட் பண்ணிட்டே இருக்கிறது. ஹலோ பிரசிடென்ட் மூ, நீங்க ரொம்ப இப்ப பிஸியா இருப்பீங்க. உங்களை சூஜன் சந்திக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. சீக்கிரமா பதில் சொல்லு. என்ன பார்க்க ரொம்ப ஆவலோட இருக்கா? நான் அவரோட அபிஷியல் பிசினஸ் அப்புறம் கொலாபரேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். என்ன இதுக்கு இப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் இதுக்கு இந்த Dress எல்லாம் போட்டு விட்டுருக்கீங்க? இது ஒரு பிரைவேட் மீட்டிங். நீங்க ரெண்டு பேரும் ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. நீங்க எங்க போனாலும் உங்களை சுத்தி கேமராஸ் இருக்கும். இது உங்க இமேஜ் சம்பந்தப்பட்டது. அதனால தான். கண்டிப்பா இது என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இல்ல. அப்ப இது வெறும் ட்ரூமேன் ஷோவா தான் இருக்கும். சிஸ்டர் சு, நான் உங்க லிப்ஸ்டிக்கை இந்த பேக்ல வச்சிடுறேன். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் டச் அப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன 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 நீ என்ன சொல்ல வர? இது இது என்னன்னு பாருங்களேன். எப்படி நீங்க என்ன ரெடி பண்ணீங்களோ அதே மாதிரி என்னோட இந்த பாய் ஃப்ரெண்டை என் சேஃப்டிக்கு நான் கொண்டு போயே ஆகணும். நான் உங்க பாய் ஃப்ரெண்டை நல்லா கவனிச்சுக்கிறேன். சரியா? நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சிஸ்டர் சு, என்ஜாய் யுவர் டேட். பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க. நீ என்ன நினைச்ச? என்கிட்ட ஒரு சுத்தியல் தான் இருக்குண்ணா. மிஸ் சு, மிஸ்டர் மூ கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அதுக்கு முன்னாடி உங்களை ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே, நான் இப்போ என்ன ஆர்டர் பண்றது? எனக்கு ஏர்ஃப்ளோன் லாப்ஸ்டர் ஃப்ரம் யூரோப், அது நல்ல கிரேட்ல இருக்கணும். ஐஸ்லாண்டோட 1 டசன் ஆயிஸ்டர்ஸ், நார்வேவோட 2 சால்மன்ஸ், அப்புறம் கிங் கிராப்ஸ், அப்புறம் டீப் சீ ப்ரான்ஸ். இது போதும். மிஸ்டர் மூ பணக்காரர். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பிரசிடென்ட் மூ, நீங்க வந்துட்டீங்களா? நேரடியா விஷயத்துக்கு வா. நீங்க மீட் பண்ண வந்திருக்கீங்கன்னா டேர்ம்ஸை ஃபாலோ பண்றீங்க. சரியா? எல்லாம் படிச்சு பாத்தீங்களா? நான் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டேன். நீ என்ன விரும்புறேன்னு சொல்லு. சீக்கிரம் சொல்லு. அப்படியா? சரி, அப்ப ஏதாவது ஒரு வேல்யூ உள்ள விஷயமா பேசலாம். அதுவும் நம்ம 3 வருஷம் கொலாபரேஷன் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, அப்படிதானே? அதுல இன்னும் 1 மாசம் பேலன்ஸ் இருக்கு. நம்ம இதை கண்டினியூ பண்றதை பத்தி யோசிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? மிஸ் சூ, நீ தேவையில்லாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்ட. இதுக்கப்புறமும் நான் இதெல்லாம் கண்டினியூ பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? என்ன விளையாடுறியா? என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நேரா விஷயத்துக்கு வா. நம்ம கொலாபரேஷனால மூ குரூப்புக்கு ஒரு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. அப்புறம் உன்னோட சப்சிடரி கம்பெனிக்கு கூட லைவ் ஸ்ட்ரீமால ஒரு நல்ல லாபம் கிடைச்சது. அதுவும் இல்லாம இதனால உனக்கு மார்க்கெட்டிங் டேட்டாவோட அப்ஜெக்டிவ் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒருவேளை உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் ஏதாவது ஃபீமேல் செலிபிரிட்டி கூட கொலாபரேட் பண்ணி கம்பெனிக்கு ப்ராஃபிட் கொண்டு வரலாம். ஆமா, இந்த மாதிரி ஃபீமேல் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீ ஏஜும் பேக்ரவுண்டும் பார்க்கணும். என்னை விட சூட்டபிள் யாரும் கிடைக்க மாட்டாங்க. இங்க 1000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. உன்னை விட அழகான பொண்ணுங்க கிடைக்க மாட்டாங்களா என்ன? அப்புறம் உங்ககிட்ட இது யார் சொன்னாங்க நீ எல்லாரை விடவும் சூட்டபிள்னு? நீ நேரடியாவே விஷயத்துக்கு வந்துட்ட. நம்ம அக்ரிமெண்ட்ல 1 மாசம் தான் இருக்கு. அப்புறம் நீ திடீர்னு மேரேஜ் ப்ரொபோசலா அரேஞ்ச் பண்ணிட்ட. அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்.
எப்படின்னா ஃபேமிலியில பெரியவங்க கல்யாணத்துக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். ஒருவேளை கொலாபரேஷனை நீ ஸ்டாப் பண்ணிட்டேன்னா மறுபடியும் நீ உன்னோட பழைய ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்க அப்பா என் கூட இல்லங்கிறதுக்காக நீயும் உன் தங்கச்சியும் என்ன நல்லா ஏமாத்திட்டு இருக்கீங்க. செல்லம், எனக்கு தெரியும் நீ என்னை பத்தி கவலைப்படுவேன்னு. நீ என்ன மிரட்டுறியா? இது ப்ராஃபிட் அண்ட் லாஸோட அனாலிசிஸ். அதாவது நாம இந்த கொலாபரேஷனை கண்டினியூ பண்ணோம்னா நம்ம 2 பேருக்கும் லாபம் கிடைக்கும். புரிஞ்சுதா? இந்த வாட்டி கொலாபரேஷனை பத்தி நான் பேசியிருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல இந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் ரொம்ப சீரியஸா யோசிப்பேன். மிஸ் சூ, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லாமா? கடந்த 3 வருஷமா எனக்கு ஒன்று தெரியும். ஆனா ஏன் தெரியல, இப்போ கொஞ்ச நாளாக தான் உண்மையான சூவை சந்திச்ச மாதிரி எனக்கு தோணுது. வெல், அது என்னோட ஒர்க்கிங் இமேஜ். சரி, நீ என்ன விரும்புறேன்னு சொல்லு. நான் என்ன விரும்புறேன்னா ரினியூட் அக்ரிமெண்ட்ஸ்ல சில டேர்ம்ஸை மாற்றணும். அந்த ரிசோர்ஸஸ்ல கம்பெனியோட ஷேர்ஸையும் ஆட் பண்ணணும். அப்புறம் டிவிடெண்ட் அலோகேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். டீடைல்ஸும் நான் டிராஃப்ட் பண்ணிட்டேன். ஃபாங்ஜி செக்ரட்டரி கவுக்கு அனுப்புவாரு. அப்படின்னா காசு வேணும்ல? ஆமா. வேற எதுவும் வேணாம்? எவ்வளவு கொடுத்தாலும் பெட்டர். காசு வேணும்னா நான் உனக்கு கொடுத்துடுறேன். நான் ஏற்கனவே உன் கூட கொலாபரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் புது டேர்ம்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நீ படிச்சு பாரு. ஸோ நம்ம டேட் வேஸ்ட் ஆகக்கூடாது. நீ கொஞ்சம் உடனே அதை பாரு. இவர் ஃபுல்லா ப்ரிப்பேரா தான் வந்திருக்காரோ. ஒரு வேலை டிஃப்ரெண்டான டேர்ம்ஸ் ஆட் பண்ணா நான் என்னோட சுத்தி எல்லாம் யூஸ் பண்ணியே ஆகணும். ஆனா இந்த அக்ரிமெண்ட்ல டேட் டீட்டெயில்ஸ் அப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி டீட்டெயில்ஸ் பத்தியும் நீங்க ஏன் எழுதவே இல்லை? நம்ம ஃபேக் கப்பல்னு யாருக்கும் தெரியாது. அதனால தேவையில்லாத விஷயங்களை நான் அக்ரிமெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனா நீ இப்போ ஷேர் அண்ட் டிவிடெண்ட் பத்தி பேசுனதுனால அதை மனசுல வச்சுட்டு உனக்காக ஒரு புது அக்ரிமெண்ட்டை நான் சீக்கிரமாவே ரெடி பண்ணி தரேன். நல்லது, நீ நேரடியா விஷயத்துக்கு வர. இப்ப நம்ம பிசினஸ் பத்தி பேசி முடிச்சதால நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. தினமும் பாயில்டு வெஜிடபிள்ஸா கொடுக்குறாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. பை தி வே, நான் என் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் இப்பவே உன்னை வீட் சாட்ல ஆட் பண்ணிக்கிறேன். நான் உன்னை ஆட் பண்ணிட்டேன். ஓகே. டாக்டர் சூ? அது எதனாலனா எனக்கு அந்த பழமொழி ரொம்பவே பிடிக்கும். an apple a day an apple a day keeps the doctor away. ஆமா, சரியா சொன்ன. எனக்கு ஆப்பிள் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் டாக்டர் ஷூ. நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் ஆப்பிள் சாப்பிடணும். நீ ஒரு ஸ்லைஸ் சாப்பிடு. வெக்கப்படாத, சாப்பிடு. ஹெல்தி சாப்பிட்டாகணும். நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணும். ரிப்போர்ட்டர்ஸ் வெளியே வந்துட்டாங்க. வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எப்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க? ரியாலிட்டி ஷோ பத்தி சொல்லணும்னா உனக்கு என்னை விட அதுல அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மிஸ் சூ. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. பிரசிடென்ட் மூ, காரை நிப்பாட்டுங்க. அங்க பாரு, சூஜி நம்ம கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. டேய், நம்ம கிட்ட பேசுற அளவுக்குலாம் அவங்களுக்கு தைரியம் இல்ல. சும்மா வளராத. அட அங்க பாருப்பா, அவங்க இங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. சிஸ்டர் சூ, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். கோஇன்சிடென்ஸா? என்னதுக்கு ஃபாலோ பண்றீங்க? இல்ல, அது நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. நர்வஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய நியூஸ் கொடுக்க போறேன். நானும் என் பாய் ஃப்ரெண்டும் இன்னைக்கு ஒரு லாங் டிரைவ் போறோம். நீ தாராளமா போட்டோ எடுக்கலாம், ஆனா உன்னால எடுக்க முடிஞ்சா. என்ன இதெல்லாம்? பிரசிடென்ட் மூ, டைம் ஓவர். இப்போ நான் டிரைவ் பண்றேன்.
உன்னோட ப்ரொஃபைல்ல உனக்கு டிரைவ் பண்ண தெரியாதுன்னு எழுதியிருக்க. அது சும்மா தான் எழுதிருக்கு, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன மாதிரி ஒரு ஆம்பளை உன் டிரைவிங்க்குலாம் பயப்பட மாட்டான். Blade போடாம தள்ளு. என்ன தைரியம் உனக்கு? சு சு உள்ள வந்து உட்காரு. நீ இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு ஓட்ட தெரியுமா? பத்திரமா உட்காரு. அட எங்கப்பா போயிட்டாங்க அவங்க? நமக்கே டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. எஸ், நாம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இப்போ நீ தாராளமா ட்ரை பண்ணலாம். ஓகே. ஆயிரம் வாட்டி சொல்லிருக்கேன், எனக்கு சர்ப்ரைஸ்னால கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு. வாவ், பிரசிடென்ட் மூவ், இங்க வந்து பாருங்க. இது ரொம்பவே அழகா இருக்கு. ஹே, மெட்டீராய்ட். மக்கள் அதை ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், மக்கள் அதை பார்த்து விஷ் கேட்கலான்னு சொல்லுவாங்க. அதனால மட்டும் அதை பிடிக்கல. இது எப்போ பூமியில விழுதோ அப்போ பூமியில பல விசித்திரமான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. என்ன மாற்றம்? டெக்டைட்ஸ்னா உனக்கு என்ன தெரியுமா? அது கிளாஸ் மாதிரி இருக்கும், ப்ளூ அண்ட் கிரீன். இவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அதோட வெப்பத்துல நிறைய சேஞ்சஸ் ஏற்படலாம். அது கீழே விழும்போது கீழே உள்ள மெட்டீரியல்ஸ் மெல்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அது எப்போ கூல் ஆகுதோ சாலிட் ஆயிடும். என் கவனத்தை ஈர்க்க இவ ஜியாலஜிலாம் படிக்கிறாளா? ஆக்சுவலி ஃபாங்ஜி ஜியாலஜியோட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அப்பதான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. அதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்தது. இவ என்கிட்ட இதையோ மறைச்சு சமாளிக்கிற மாதிரி இருக்கு. புத்திசாலித்தனமா சமாளிச்சுட்டு, இல்லைன்னா மாட்டிருப்போம். நீ எந்த டெக்டைட்ஸ் பத்தி பேசுறியோ அத முதல்ல எங்க பார்த்தாங்கன்னா மால்டோ ரிவர் கிட்ட. அதனால மக்கள் அதை மால்டோவைட்ஸ்னு சொல்லுவாங்க. எப்பவும் 2 மீட்டியோரைட் ஒரே மாதிரி இருக்காது, அதோட குவாலிட்டிஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் எந்த மீட்டியோராய்ட் எந்த மாதிரி டெக்டைட்ஸை கொண்டு வரணும்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே யூனிக்கா இருக்கும். சரி, ஓகே. இப்ப அவசரமா போக வேண்டாம்னா இந்த ஸ்டார்ஸ பார்க்கலாமா? இந்த பொண்ணோட நோக்கம் எனக்கு என்னமோ சரியா படல. ரொம்ப குளிருது, சீக்கிரமா காருக்குள்ள போலாம். ப்ரோ, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிடுமா? பேசாமறா, என்னன்னு பார்க்க விட. சுத்தியல் எங்க?
நம்ம வந்துட்டோம். இங்க ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் இல்ல. ஸோ நான் ட்ராப் பண்ண மேல வர மாட்டேன். பிரசிடென்ட் மூ, பார்க்க போனா நம்மளோட புது அக்ரிமெண்ட் படி நம்ம நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பிரைவேட் ஏரியால மீட் பண்ணலாமா? நம்ம வீட்ல இல்ல வேற எங்கேயாவது? அதெல்லாம் தேவையில்லை. கொலாபரேஷனை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்ன? நான் ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் உன்னோட மூடை பார்த்து மறுபடியும் தெளிவா சொல்றேன். நம்ம கொலாபரேஷன் முடிஞ்சு போச்சு. கவுலிங் உனக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் சொல்லுவான். பழைய கான்ட்ராக்ட் முடியறதுக்கு 1 மாசம் 3 நாள் இருக்கு. ஸோ இன்னும் 1 மாசம் தான். அதுக்கப்புறம் நீ யாரும் நான் யாரும். அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. முதல்ல நீ என்ன ரிஜெக்ட் பண்ண, அப்புறம் ப்ரொபோஸ் பண்ண. ஸோ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் படி எனக்கு உன் டீம் கிட்ட இருந்து ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் வேணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சரியான சொல்யூஷனும் வேணும். ஒரு வேளை அப்படி நடக்கலன்னா பெனால்ட்டியா நீ நிறைய காசு கொடுக்க வேண்டியது வரும். புரிஞ்சுதா? அப்புறம் நீ எந்த மாதிரி ஒரு சொல்யூஷனோட வரணும்னா என்னையும் என் கம்பெனியவும் யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இன்னைக்கு அட்மாஸ்பியர் நல்லா தானே இருந்தது. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் சூ. இந்த செலிப்ரேஷனுக்காக நாளைக்கு நீங்க என்ன சாப்பிட போறீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். என்ன உண்மையாவா? சீரியஸா தான் சொல்றேன். ஆனா ஏன் அப்படி? நீங்க இப்பதானே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. salary இன்க்ரீஸ் எப்போன்னு தானே கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா சேலரியும் அட்மாஸ்பியர் தான் ப்ராப்ளம் ஆகும்னு யாருக்கு தெரியும்? சிஸ்டர் சூ, நீங்க உண்மையை சொல்லுங்க. பிரசிடென்ட் மூவுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? எனக்கு புரியல. அக்ரிமெண்ட்டை எதனால ரினியூ பண்ண முடியாது? முதல் விஷயம், அவ அக்ரிமெண்ட் ரூல்ஸை நிறைய பிரேக் பண்ணியிருக்கா. ரெண்டாவது விஷயம், என்னோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணதுனால நான் அவமானப்பட வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் மூணாவது முக்கியமான விஷயம், வேலைக்கு நடுவில் பர்சனல் ஃபீலிங் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளமா மாற வாய்ப்பு இருக்கு. என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்களோட நான் கொலாபரேட் பண்ணதில்ல. இந்த பெருமூச்சுக்கு என்ன அர்த்தம்? நான் ஒத்துக்கிறேன். வெல், விஷயம் என்னன்னா, இவ்ளோ நல்ல கொலாபரேஷன் பார்ட்னர் அப்படியே போயிட்டா இதெல்லாம் நம்ம அம்மாக்கு எப்படி புரிய வைப்போம்? எப்படி புரிய வைக்கணும்னு நீ யோசிக்கணும், நான் இல்ல. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? பேசும்போது போனை பார்க்காம என்ன பார்த்து பதில் சொல்லு. என்ன பண்ணணும்? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நான் ஏதாவது பண்றேன், என்கிட்ட விட்டுருங்க. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அக்ரிமெண்ட் கண்டினியூ ஆகணும். ஆனா ஷியோலோன் இதை கண்டினியூ பண்ண என்கிட்ட கெஞ்சணும். அப்படின்னா உங்க புத்திசாலித்தனமான பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு வேண்டியதை நான் என்னைக்கும் விட்டு கொடுத்ததே இல்லை. இது வரைக்கும் என் கூட கொலாபரேட் பண்ணாதவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுத்தியல்ல அடிச்சு அவரை நீங்க ஒரு வழி பண்ணிட்டீங்களா? அதை விட மோசமா, கிட்டத்தட்ட செத்தே போயிட்டாங்க. ஆக்சுவலா அவன் என்னை விட 5 வயசு பெரியவன். ஆனா இன்னி வரைக்கும் கிராஜுவேஷன் வாங்கல. எல்லாரும் இங்க வந்ததுனால நான் நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். நம்ம டாப் ப்ரையாரிட்டி இதுதான். நாம எல்லாரும் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய காப்பர் மைன்ல கவனத்தை செலுத்துவோம். அதை எப்படி வாங்க முடியும்னு பார்க்கலாம். ஒருவேளை நாம இதுல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டோம்னா அப்ப மூ குரூப் மைனிங் இண்டஸ்ட்ரியில லீடிங் பொசிஷன்ல இருக்கும். நம்ம குரூப்போட பிசினஸ் அதிகரிக்கிறதுக்கு அக்யூசேஷன்ல கவனத்தை செலுத்தி ஆகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க கூட அக்யூசேஷன் ஆட் பண்றதுக்கு பதிலா நம்ம எனர்ஜி செக்டர்ல கவனத்தை செலுத்தணும். கமர்ஷியல் மார்க்கெட்ல ஹை நிக்கல் பேட்டரிஸ் இப்போ பாப்புலர் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எலக்ட்ரிக் கார்ஸ். அதுக்கு பெட்ரோல் தேவையில்லை, ரொம்ப நல்லா வேலை செய்யுது. பேட்டரியில எவ்வளவு நிக்கல் வேணுங்கிறது தான் கம்பெனிஸ் டிசைட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒண்ணு. பிரசிடென்ட் மூ, பேட்டரி இண்டஸ்ட்ரி பிரைவேட் கேபிட்டல் இல்ல. அதுக்கு என்ன, நம்ம அதை ஆரம்பிக்கலாம். நிக்கல் ப்ரொடக்ஷனை நம்ம பண்ணலாம். எலக்ட்ரோலைட் நிக்கல், அப்புறம் நிக்கல் சல்ஃபேட். ஷோலான், புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸி இல்ல. முதல்ல நியூ எக்யூப்மெண்ட்ஸும் திறமையான வேலையாட்களும் வேணும். ரெண்டாவது, கரண்ட் ஆபரேஷன் எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி ஆகணும். அப்புறம் மூணாவது, டைரக்டர் மா சொன்ன மாதிரி நிக்கல் தயார் பண்றதுல ரிஸ்க்கும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஹை ரிஸ்க் இல்லாம ஹை ரிட்டர்ன்ஸ் வராது.
10 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் பேன் பண்ணுச்சு. எந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியும் நிக்கல் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் இந்த ரூல்ஸ்லாம் மாத்திடுச்சு. இப்போ எந்த கம்பெனிஸும் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ்ல. அதுல இருந்து ஒரு கம்பெனியை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்வயர் பண்ணேன். ஸோ நம்ம வேலையை ஈஸியா பண்ணலாம். ஐ அப்ஜெக்ட் திஸ். கம்பெனி தப்பான வழியில போயிட்டு இருக்கு. நம்ம வேலையை இழக்கலாம். இது ரொம்ப ரிஸ்கி. நான் இதை அப்ஜெக்ட் பண்றேன். இன்னைக்கு இந்த கம்பெனி இவ்வளவு தூரம் வந்தது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இங்க பாரு, எல்லாருடைய ஆட்டிடியூடும் ரொம்ப கிளியரா இருக்கு. பிரசிடென்ட் மூவுக்கு அனுபவம் பத்தல. அவர் கம்பெனியை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனா புது பிசினஸோடைய கன்க்ளூஷன்ல அவசரப்படக்கூடாது. நம்ம பிரசிடென்ட் மூ டீமுடைய ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணியே ஆகணும். எனக்கு ஒரு டின்னர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. உங்க கூட டிஸ்கஷன்ல நிறைய நேரம் வெயிட் பண்ண முடியாது. இங்க பாருப்பா, ஒருவேளை உன்கிட்ட டைம் இருந்தா நாளைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வா. ஓகே. இந்த பழைய டைரக்டர்ஸுக்கு குறை சொல்ல தான் தெரியும். இப்பெல்லாம் புது பிசினஸ் ரொம்ப வேகமா டெவலப் ஆகிட்டு இருக்கு. யாராவது இந்த ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலன்னா பிசினஸ் நம்ம கையை விட்டு போயிடும். புது ப்ராஜெக்டை நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருவேளை பேரண்ட் கம்பெனி துணையா இல்லைன்னா வேற கம்பெனி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசி பார்ப்போம். சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை படியே செஞ்சிடலாம். நான் ரெடி பண்றேன். நீ எனக்காக ஒரு வேலை பண்ணு. நம்ம ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு சின்ன கம்பெனி யாராவது இருக்காங்களான்னு தேடி பாரு. ஓகே, அப்படியே செய்யலாம். வேற ஏதாவது சொல்லணுமா? கம்பெனி டைரக்டர்ஸ் உங்க மேல கோவமா இருக்காங்க. அவங்க அங்கிள் கிட்ட பேசிட்டாங்க. அதனால இதை கண்டினியூ பண்றதால எந்த லாபமும் இல்லை. கவலைப்படாத. என்னைக்காவது ஒரு நாள் என் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும் போது இவங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு தெரிய வரும். உங்க சிஸ்டர் கிட்ட இருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சா? அவங்கள சீக்கிரம் வர சொல்ல முடியுமா? ஒருவேளை அவ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கட்டும். அவளை பத்தி எனக்கு தெரியும். அவ நல்லா அட்ஜஸ்ட் ஆயிட்டானா திரும்ப இங்க வந்துருவா. அதுவும் சரிதான். ஒருவேளை அவங்கள கட்டாயப்படுத்தினா அவங்க வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க. இதுல ஷீலினோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. அவருக்கு என்னென்ன ஹாபிஸ் இருக்கு, கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஓகே, சரி. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நான் இங்க தான் இருக்கேன். உங்களால ஏதாவது தேட முடியலன்னா நீங்க ஏன் கிட்ட கேட்கலாம். நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஜிங்க்விங் அப்புறம் மூஷூலன் கொலாபரேஷனோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எது? உண்மையை சொல்லணும்னா ஆரம்பத்துல அவருடைய சிஸ்டர் எங்களை தேடி வந்தாங்க. கம்பெனில அவங்களுக்கு ஒரு பேர் வந்துச்சு. பப்ளிக் ஈவெண்ட்ஸ்க்காக அவங்களுக்கு ஒரு கம்பெனியன் தேவைப்பட்டாங்க. அதுக்காக தான் உங்க சிஸ்டர் தேடி வந்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மெயின் ரீசன் அவங்க பாப்புலாரிட்டியை பூஸ்ட் பண்றது தான். அப்புறம் பிரசிடென்ட் மூவோட அம்மா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினாங்க. ஆனா சமீபத்துல மூ குரூப் அவங்களோட கோர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விட்டுட்டு வேற இண்டஸ்ட்ரியில பண்ணாங்க. அதாவது என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்புறம் மூ குரூப்போட பப்ளிக் அவேர்னஸ் சூஜினால தான் டெவலப் ஆச்சுன்னு புரியுது. எங்க ஆடியன்ஸை டார்கெட் பண்றது ஈஸியா மாறிடுச்சு. உங்க சிஸ்டர் எவ்வளவு பாப்புலர் ஆகுறாங்களோ மூ குரூப்புக்கு அவ்வளவு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படின்னா கோல் மைனிங் பிசினஸ் பர்சனுக்கு டேட்டா சப்மிட் பண்றது ரொம்ப ஈஸி. பார்க்க போனா மூ குரூப் அவரோட மெயின் பிஸ்னஸை தவிர இன்னும் நிறைய பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறம் சூஜனோட பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி மூ குரூப்போட பப்ளிக் அவேர்னஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. எங்க ஆடியன்ஸை டார்கெட் பண்ணிட்டாங்க. உங்க சிஸ்டர் எவ்வளவு பாப்புலர் ஆகுறாங்களோ அவ்வளவும் மூ குரூப்புக்கான ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ அவரை மாதிரி கோர் மைண்ட் டைகூன் பர்சனுக்கு பிசினஸ் டேட்டா சப்மிட் பண்றது ஈஸி. ஓ நோ ஃபேங் ப்ரோ, இங்க பாருங்க என்ன ஆச்சுன்னு. ரிப்போர்ட்டர் சிஸ்டர் சுவா போட்டோ எடுத்திருக்காங்க. அது எனக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கா?
இந்த போட்டோல என் ஃபேஸ் சரியா வரலையே. தப்பான ஆங்கிள் போட்டோ எடுத்திருக்காங்க. மத்த போட்டோஸ் நல்லா இருக்கு. நான் இங்க குண்டா இருக்கேன். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தோணல. இதெல்லாம் வெறும் போட்டோஸ், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. அப்புறம் எப்படியும் இதெல்லாம் மசில்ஸ் தான், ஃபேட் இல்ல. ஓகே, இப்ப பாருங்க நான் உங்களை என்ன பண்றேன்னு. என்ன பண்ண போற? நான் ப்ரூவ் பண்றேன் நீங்க குண்டு இல்லைன்னு. இப்படி செஞ்சா சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகும். நிரூபிக்க நினைச்சா மக்கள் இன்னும் மோசமா பேசுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இதை இப்படியே விட முடியாதுல்ல. ஃபாங்ஜி, நாம பப்ளிக் ஒப்பீனியனே மாத்திட்டோம்னா அப்புறம் சோஜனோட இமேஜையும் பாப்புலாரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி மிஸ்டர் மூவோட இமேஜையும் பாப்புலாரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா மிஸ்டர் மூக்கு நம்மளோட கான்ட்ராக்டை ரினியூ பண்ண ஈஸி ஆயிடும். ஆமா, நீங்க சொல்றதும் ரொம்ப சரிதான். ஆனா இதை எப்படி நம்மளால செய்ய முடியும்? மக்கள் எண்ணத்தை நான் மாத்துறேன். போட்டோ எடு. 3, 2, 1. ஆங்கிள கரெக்டா வச்சு தூரமா போய் போட்டோ எடு. ஃபுல் பாடி கவர் ஆகணும். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எடு. இந்த ஆங்கிள்ல போட்டோ எடு. 3, 2, ஓகே. இந்த போட்டோல நல்லா இருக்குல்ல சிஸ்டர்? இதோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்றேன். அப்ப இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் இதுல ஃபில்டர் ஆட் பண்றேன். முடிஞ்சது. சிஸ்டர் சூ, நீங்க கலக்கிட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இப்போ மக்களோட ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ற நேரம். இப்பெல்லாம் நம்மளோட ஜென் அவுடோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் டர்ன் ஆயிட்டாங்க. பர்பிள் அவங்க கலருக்கு ரொம்ப சூட் ஆகும். ஓகே ஓகே. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க டைம் சொல்லுங்க, நாங்க கால் ஷீட் எப்போன்னு சொல்றோம். ஓகே. கேட்டா குட் நியூஸ் மாதிரி தெரியுது. நீங்க போட்டோஸ் அப்லோட் பண்ணதுல இருந்து 3 ஸ்போர்ட்ஸ் பிராண்ட்ஸ் நம்ம கிட்ட ஷூட்டுக்காக அப்ரோச் பண்ணிருக்காங்க. மறுபடியும் பிஸியாக போறீங்க. பரவாயில்ல, அந்த போட்டோவால நல்ல விஷயம் நடந்திருக்கே. பரவாயில்ல, என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. கமெண்ட்ஸ் என்ன வந்திருக்கு? சிலர் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களா என்ன சொல்றாங்கன்னா உங்க பியூட்டியை விட பாடி வெயிட்ல தான் அதிக கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னு. சில பேர் உங்ககிட்ட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கம்மியா இருக்குன்றாங்க. ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிறதுனால உங்க வெயிட் கெயினை பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நம்ம பிளான் கரெக்ட் தானா? கவலைப்படாத, இன்னும் என்னோட பிளான் எல்லாம் முடியல. கிளைமேக்ஸ் இன்னும் பாக்கி இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? சப்போர்ட்டர்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? சரி, நீ உன் ஃபோனை கொடு. இப்போ நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் என்னோட ஃபோட்டோகிராஃபி ட்ரிக்ஸ் ஓடுது. நான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். நான் இதெல்லாம் ரொம்ப வெறுக்கிறேன். பொண்ணுங்களுக்கு ஹை ஹீல்ஸ் தான் நல்லா இருக்கும்னு யார் சொன்னாங்க? இல்லை அழகான பொண்ணுங்க மற்றவங்களை விட பெட்டராக இருப்பாங்களா? எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கான டேலண்ட்டை தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சா அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட்டை குறைப்பேன். நீங்க இப்படியெல்லாம் போஸ்ட் பண்ணவே கூடாது. சீக்ரெட் எல்லாம் வெளியே வந்துடும். சப்போர்ட்டர்ஸை பத்தி கொஞ்சம் யோசிங்க. என்ன நம்ப. இப்பெல்லாம் மக்களுக்கு உண்மையை சொல்றதுதான் பிடிக்கும். நான் தான் சொல்றேன்ல, மக்களுக்கு உண்மையானவங்க ஜெனியூனா இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? இதால ஒரு நல்ல ஆம்பிஷன் பில்ட் ஆகும். ஃபங்ஜி, நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப பாரு என்ன ஆகும்னு. சிஸ்டர் சூ, மீம் கிரியேட்டர்ஸ் பத்தியும் ட்ரோலர்ஸ் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க சின்ன சின்ன தப்ப கூட ஊதி பெருசாக்கிடுவாங்க. நீங்க எப்ப மாட்டுவீங்க, உங்களை எப்ப கலாய்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களும் சூரியனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனா சூரியன் எப்பவும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. சிஸ்டர் சூ உண்மையிலேயே ரொம்ப கூலா இருக்காங்க. அட கடவுளே, இது வேலைக்காவது. முடிஞ்சு போச்சு. பாஸ், புது ப்ரொபோசல். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு சூட் ஆகுற மாதிரி சில சின்ன கம்பெனிஸும் பெரிய கம்பெனிஸும் இருக்கு. அங்கிளோட டீமுக்கு இதை பற்றிலாம் தெரியக்கூடாது. நாளைக்கு மீட்டிங்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுது. சூஜன் மறுபடியும் ட்ரெண்ட் ஆகுறாங்க பாருங்க. இந்த பொண்ணு மறுபடியும் என்ன புது பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கா? போரிங். கல் நெஞ்சக்காரரா இருக்காரு. இதை தூக்கி போட முடியாது. இதை தூக்கி வேணா போடலாம்.
வாட்டர் ப்ரூஃப் தானே? போய் எடுத்துட்டு வா. என்னால எடுத்துட்டு வர முடியும். ஒருவேளை நான் எடுத்துட்டு வந்தா இந்த வருஷம் பூரா உனக்கு ஒரு லீவ் கூட கிடைக்காது. என்ன இவ்வளோ ஃபாஸ்டா இருக்காரு? புதுசாவே இன்னொன்று வாங்கியிருக்கலாம். கிடைச்சதா? நான் டவல் எடுத்துட்டு வரேன். நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைக்காத. இவ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன சேஸ் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டாளா? அநேகமா இவளுக்கு நான் சொன்னது புரியல போல இருக்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க செக்ரட்டரி போஸ்ட்டை காமிச்சாரா? அப்பியரன்ஸ் ஆங்ஸைட்டி டாபிக்கோட போஸ்ட்டை பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாரும் உன் சாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மேன் அண்ட் உமன் பியூட்டிஃபுல் கப்பல் எபிடோமி. இதனால உன் கம்பெனியோட ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. நல்ல விஷயம். என் பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உன் கம்பெனியோட ப்ரொமோஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு நாம ஒரு டீமா சேர்ந்து வேலை பார்க்கறது தான் நல்லது. கொஞ்சம் அன்பா பேசு. என்கிட்ட எத்தனையோ வழிகள் இருக்கு. எந்த வழியை ஏன் சூஸ் பண்ணும்? அப்படின்னா சரி, நான் உனக்கு தெளிவா சொல்றேன். உன் கூட கொலாபரேட் பண்றது ரொம்ப ரிஸ்க். ஹை ரிஸ்க் எடுத்தா ஹை ரிட்டர்னும் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எப்போ ஹை ரிஸ்க் எடுப்பேன்னா ரிஸ்க் எடுக்கிறது என் கையில இருக்கும்போது. அப்போ நீங்க நிக்கல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கல்ல? கண்ட்ரி எஃபோட குவாலிட்டி கண்ட்ரி ஈயை விட ரொம்ப அதிகமா இருக்கு. உனக்கு இதை பத்தி எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். இது எனக்கு சுத்தமா புரியல. ஒரு சாதாரணமான ஜியாலஜி என்தூசியாஸ்டுக்கு இந்த அளவுக்கு எப்படி தெரியும்? ப்ரொஃபஸருக்கு தெரியாம இருக்குமா? நான் உனக்காக ஸ்பெஷலா ஜுவாலஜியை ரிசர்ச் பண்ணேன். இந்த ஆப்ஷன் வேல்யூபிளா இருக்கும். பிரசிடென்ட் மூவோட கோஆபரேஷனும் இருந்தா. தண்ணியில குதி, நான் ஒத்துக்கிறேன். நான் குதிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு சொல்றானோ? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ஒருவேளை நான் குதிச்சாதான் நீ ஒத்துப்பியா? உனக்கு ஏதாவது லிமிட் இருக்கா இல்லையா? என்னோட லிமிட் இதுதான். நீ என்னோட ப்ரொபோசலை பத்தி யோசிக்கணும். நான் உன்கிட்ட கடைசியா ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ப்ரொபோசல் எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, ஒருவேளை அது என்னோட கண்ட்ரோல்ல இல்லைன்னா அது எனக்கு குப்பைக்கு சமானம். புரிஞ்சுதா? அப்ப நானும் உன்கிட்ட கடைசியா சொல்றேன். குப்பையை தங்கமா மாத்துறது எப்படின்னு நான் உனக்கு காமிக்கிறேன். டியான்சிங் குரூப்போட நம்மளோட பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆகல. இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. இதுக்கு பின்னாடி நம்ம அங்கிள் தான் இருக்காரு. இந்த மேட்டர் நான் பாத்துக்கிறேன். மேல சொல்லு. மிஸ்ஸுவோட ப்ரொமோஷன் எபிலிட்டியை பார்த்த பிறகு பிஆர் டிபார்ட்மெண்ட் ஃப்ரைட் சிக்கன் பிராண்டை மிஸ்ஸு என்டோர்ஸ் பண்ணணும்னு விரும்புறாங்க. அதை பத்தி யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃபைனல் ப்ரொபோசலை பார்க்கணும். ஒருவேளை மிஸ்ஸுவை கன்சிடர் பண்ணி நீங்க அவங்க கூட மறுபடியும் ஒர்க் கண்டினியூ பண்ணா அது உங்க ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். நான் இந்த கொலாபரேஷனை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இதுல டைம் வேஸ்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனா Oh my god, Miss Sujin, நம்மளோட ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. சீக்கிரம். வாவ். இவ்ளோ அழகா இருக்காங்க. சீக்கிரம் வா. இப்போ எங்க எதுக்கு வந்தா? இப்படியே போயிட்டு இருந்தா நான் இன்னைக்கு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். பிரசிடென்ட் மூவோட டைம் ரொம்ப ப்ரீஷியஸ்னு எனக்கு தெரியும். அதனால டைரக்டா விஷயத்துக்கு வரேன். நிக்கல் இன்டர்மீடியட் ப்ராடக்ட்டை தயார் பண்ணனும்னா நீ கான்ட்ராக்டை ரினியூ பண்ண நான் ஹெல்ப் பண்றேன். சூ, உனக்கு புரியல போல இருக்க. நீ திடீர்னு இந்த அளவுக்கு எப்படி இப்படி மாறிட்டேன்னு எனக்கு இன்னுமே பதில் கிடைக்கல. இது என்னதுன்னு சொல்றியா? இந்த சுத்தியல் இவன்கிட்ட எப்படி வந்தது?
பிரசிடென்ட் மூவ். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு புரியுது. ஐம் சாரி. நீ ஹை நிக்கல் பேட்டரிஸ்க்கு ப்ராடக்ட் தயார் பண்ண விரும்புற, ஆனா நீ கேத்தோட் மெட்டீரியலோட நிக்கல் ரேஷியோலயும் இன்னும் நிக்கிற. அப்புறம் உன்னோட இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நாங்க எங்க லைப்ரரியில இன்ஃபர்மேஷன் தேடி வந்தோம். என்னோட அட்டென்ஷன் அடைய இது அவளோட புது திட்டமா இருக்குமோ? என்னை பார்க்கறத விட்டுட்டு சீக்கிரமா புக்கை தேடு. நீ ஏன் மாஸ்க் போடல? இங்க யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு டென்ஷன் இல்லையா? இங்க படிக்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, என்டர்டைன்மெண்ட்ல இல்ல. அப்போ உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்டர்டெயின்மெண்ட்ல தானே இருக்கணும். எங்க எதுக்கு வந்த? உன்ன மாதிரி ஆளுங்களை டீல் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. டோன்ட் வரி பிரசிடென்ட் மூ, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். நீ என்னோட காஃபி எது குடிச்சிட்டு இருக்க? உன்னோட அசிஸ்டன்ட் கூட வரலன்னா நீ எதுவுமே ஒழுங்கா பண்ண மாட்டியா? போட்டோ விடு. கான்ட்ராக்ட் ரெனியூ ஆகுற வரைக்கும் நான் இதை சமாளிக்கணும். ஆமா, இது ஏன் தப்பு தான். நான் என் காஃபியை உன் காஃபி பக்கத்துல வச்சிருக்க கூடாது. நான் உனக்கு இப்போ வேற காஃபி ஆர்டர் பண்றேன். அதெல்லாம் வேணாம். நீ தப்ப ஒத்துக்கிட்டல, அதுவே போதும். ஏய், அங்க பாரு, அவங்க செலிபிரிட்டி சூஜன் தானே? ஆமா, அவங்களே தான். எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. உங்களுக்கு என்ன தெரியுமா? அப்ப போய் படிங்க. அவங்க என்ன உன்னைய பார்த்தாங்க? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியலையே. மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். இப்ப நான் உனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணதால என்னோட கான்ட்ராக்டை உனக்கு ரினியூ பண்ணணும்னு தோணலையா? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கான்ட்ராக்டை தவிர நீ வேற என்ன சொன்னாலும் செய்யற. என்னாச்சு? அநேகமா பவர் கட் ஆயிடுச்சு போல இருக்க. பயமா இருக்கா? இல்லையே. அப்புறம் எதுக்காக என் கையை பிடிச்சிட்டு இருக்க? இங்க இருந்து எப்படி வெளியே போறது? ஏய், பாத்து, இந்த பக்கம் தான் போகணும். நீ எங்க இருக்க? உன் போன் லைட் ஆன் பண்ணு. அட, போன் என் பேக்ல இருக்கு. ஐயோ, நீ எங்க போயிட்ட? சுஜன், நீ எங்க போயிட்ட? நான் இங்கதான் இருக்கேன். அட, பாத்து போ, மேல இடிக்காத. இந்த பக்கம் தான் போகணும். ஏய், நான் தான் சொல்றேன்ல, இந்த பக்கம். என் காலை மிதிக்காத. தள்ள, நீ கொஞ்சம் அந்த பக்கம் போ. ஒரு நிமிஷம் இரு. அட, என்ன கீழே இருக்க விடு, நானே நடந்து வரேன். நீ நடந்து வரதுக்குள்ள விடிஞ்சிடும்.
ஆ நான் பார்க்கறது உண்மையா? சுஜின் எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் இப்ப வெக்கப்படுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு நீ சொன்னல, அப்போ கான்ட்ராக்டை ரினியூ பண்ண. நீ எதுக்கு கான்ட்ராக்ட் ரினியூ பண்றதுலயே இருக்க? காசு வேணுமா? இப்பதான் உன் உண்மையான முகத்தை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்க, அதனால சைன் பண்ண தோணல. நான் என்ன ஸ்ட்ராங் ஆக்க விரும்புறேன். என் கூட இருக்கிறவங்களோட கனவுகளை அப்பதான் பாதுகாக்க முடியும். இங்க எல்லாருக்குமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு கனவு இருக்கும். அதுக்காக நம்ம சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது, ஆனா கான்ட்ராக்ட் ரினியூ பண்ண முடியாது. சோ நீ அதை மறந்துரு. மிஸ்டர் மூ, என் லைஃபோட டிக்ஷனரியில மறந்துருன்ற வார்த்தையே இல்லை. நான் கான்ட்ராக்டை ரினியூ பண்றத பத்தி மறந்துடணும்னு நினைக்கிறியா மூஷூலன்? நீ எப்படி கான்ட்ராக்டை ரினியூ பண்ணாம போறேன்னு பாக்குறேன். சிஸ்டர் சு, நான் இன்னைக்கு போட்ட மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பர்ஃபெக்ட். என்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. என்னாச்சுன்னு சொல்லு. சூஜன் ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க. பிரசிடென்ட் மூவுக்கும் சூஜனுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஓகே. இப்ப நம்ம கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணல, அதுக்கு நடுவுல மக்கள் இப்படி உங்களை பத்தி பேசுனாங்கன்னா பிரச்சனை ஆகாதா? நான் ஏன் கேர் பண்ணும்? நான் தானே இப்படி பேச வச்சது. என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் அப்புறம் தெரியும். வாங்க போலாம். நம்ம எங்க போறோம்? போர்க்களத்துக்கு. ஆமாமா. யா, நானே நெக்ஸ்ட் வீக் போறேன். ஓகே. என்னை இந்த மாதிரி ஈவென்ட்ஸ்க்கு உங்க கூட கூட்டிட்டு வராதீங்க, எனக்கு போர் அடிச்சிரும். ஹாய் மிஸ்டர் மூ. அப்ப எனக்காக நீயே சீக்கிரமா ஒரு நல்ல பார்ட்னரை தேடி கண்டுபிடிச்சு கொடு. அண்ணா, முதல்ல நீங்க அம்மாவை எப்படி டீல் பண்ணணும்னு யோசிங்க. நான் பார்ட்னர் தேடுறதுக்குள்ள அம்மா பிளைண்ட் டேட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டு போறாங்க. ஹாய் பிரசிடென்ட் மூ. பிரசிடென்ட் காவ், மிஸ்ஸஸ் காவ். ஹலோ. ஹலோ. உங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைச்சேன், ஆனா எங்க சந்திப்பேன்னு நினைக்கல. பிரசிடென்ட் மூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பெரிய ஸ்டார் ஆமே, அவங்கள நீங்க கூட கூட்டிட்டு வரீங்க. ஷோமேன், அங்கிள் நீயும் வந்திருக்கியா? வாங்க அங்கிள். உனக்கு இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு சொன்ன, நான் கேட்கும்போது மறுத்துட்டு உன் அண்ணன் கூட வந்திருக்கியா? அங்கிள், எனக்கு வேலை எதுவும் இல்லை, அதான் அண்ணா கூட வந்தா டைம் பாஸ் ஆகும்னு வந்துட்டேன். நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. போயிட்டு வாமா. அப்புறம் சூஜின் எதுக்காக வரல? பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா? இப்பெல்லாம் டிவில பிரசிடென்ட் மூவும் மிஸ்ஸும் தான் வராங்க. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம ஷூலன் என்டர்டைன்மெண்ட் நியூஸ்ல எப்பவும் இருப்பாரு. அது இவரோட சண்டையோ இல்ல பிரேக்கப்போ ட்ரெண்டிங்கா மாறிடும். எங்க பாருங்க, நம்ம பெரியவங்க பசங்க விஷயத்துல நாம அதிகமா தலையிடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. அங்கிளுக்கு எங்க மேல அக்கறை அதிகம். அப்புறம் உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் கூட யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்பவே பாப்புலர். நிஜமா சொல்றேன், நான் உங்ககிட்ட நிறையவே கத்துக்கலாம். எங்களோட ஷியூலன் ரிலேஷன்ஷிப் விஷயத்துல ரொம்ப சீரியஸ். லெட் மீ கெஸ், உன்னோட அடுத்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட யாராவது செலிபிரிட்டியா தான் இருப்பாங்க. அங்கிள், நீங்க மறுபடியும் தமாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, இதுக்கப்புறம் விளையாட போறதில்ல. நீ சீரியஸா சொல்லு, நியூஸ்ல வர்றதெல்லாம் உண்மைதானா? பிரேக்கப் ஆயிடுச்சா? நியூஸ்காரங்களோட பேச்செல்லாம் நீங்க எதுக்காக நம்புறீங்க அங்கிள்? சூஜனுக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, அதனால தான் அவ என் கூட இன்னைக்கு வரல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிசினஸ் மீட்டிங் பார்ட்டியில அவளுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. இங்க பாருப்பா, ஒருவேளை பிரேக்கப் ஆனா கூட பிரச்சனை இல்லை. நான் உன்னை செலிபிரிட்டிஸை விட்டு தூரமா இருக்க சொன்னேன், ஆனா நீ தான் கேட்கவே இல்லை. எப்பவும் நியூஸ்ல வந்துகிட்டு இருக்க, அப்புறம் வேலையும் ஒழுங்கா பண்ண முடியல. இப்ப நீயே சொல்லு, கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் எப்படி உன்கிட்ட ஒப்படைக்கிறது? முதல்ல நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஒரு வேளை நீ கான்ஃபிடென்ட்டா இருந்தன்னா மக்கள் எல்லாரும் உனக்கு துணையா இருப்பாங்க. சரியா தானே சொன்ன மிஸ்டர் கவ்? நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இந்த காலத்து பசங்க இல்ல. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஹலோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காவ். பாஸ் மிஸ்ஸுவை கூப்பிட்டாகணும். மிஸ்டர் மூ,
உன்னோட அஃபெக்ஷனேட் இமேஜை நீ காட்ட விரும்பலையா? ப்ராஜெக்ட் கொலாபரேஷனோட கிரிட்டிக்கல் மொமெண்ட்ல பிரேக்கப் நியூஸ் வெளியே வந்தது உனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்கோம்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்துட்டேன். அப்புறம் நான் என்னைக்கும் என் லட்சியத்துல பின் வாங்கவே மாட்டேன். நான் இப்போ வந்துடுறேன். சுஜன், நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மிஸ்டர் மூ, நீங்க ரொம்பவே நர்வஸா இருக்கீங்க. நான் இங்க உன்கிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் வந்தேன். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா? நான் சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ண முடியாது. ஃபைனலி அண்ணாவை ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்க. சூஜன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. முதல்ல பிரெயினை வச்சு விளையாடுவாங்க, அப்புறம் பழத்தை வச்சு விளையாடுவாங்க. பிரசிடென்ட் மூவை ஓப்பனாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. மிஸ்டர் மூ, நான் உனக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஞாபக சக்தி கம்மி. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதவங்களுக்கு பயமே இருக்காது. அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பா ரினியூ ஆகும். இப்போ நீ சிரிச்ச மாதிரி உன் முகத்தை வை, இல்லைன்னா எல்லாருக்கும் ஏதாவது ப்ராப்ளம்னு தோணும். அப்புறம் அது நல்லதில்லை. அப்படியா? அப்படியே எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரிலாம் பண்ணி எனக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க டியாங்ஷிங் பிரசிடென்ட் காவ் கூட ரிலேஷன் வச்சுக்கலான்னு வந்திருக்கேன்ல. நான் இங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். ஒரு வேலை என் அவசியம் இல்லைன்னா நான் இங்க இருந்து போயிடுறேன். ஒருவேளை நீ இங்க இருந்து போனா அதுக்கப்புறம் நான் உன் கூட என்ன பண்ணுவேன்னு யோசி. சூ இருக்காங்களே, அவங்க உண்மையாவே ரொம்ப இன்டெலிஜென்ட். பிரசிடென்ட் மூ அவருடைய இமேஜை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதனால இப்போதைக்கு பிரேக்கப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமே மீடியாக்காரங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வா, பிரமாதம். நீ உண்மையிலேயே ஒரு பெரிய ஸ்டார். எல்லார் கண்ணும் ஓ மேல தான் இருக்கு. நான் இப்போ செஞ்சது சரியில்லைன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆக்சுவலா நேற்று எனக்கும் மூக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். ஆனா நாங்க எந்த சண்டையும் பெருசாக்க கூடாதுன்னு வாக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இவரை பார்த்த உடனே எக்ஸைட் ஆயிட்டேன். நீங்க யங்ஸ்டர்ஸ், எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் சுஜன், இவங்க டியாஷங்கோட பிரசிடென்ட் மிஸ்டர் காவ், அப்புறம் அவங்க வைஃப். இவங்க என் ஃபியான்சி மிஸ் சுஜன். இவர் கிளீன் எனர்ஜி செக்டரோட டியான்ஷிங்கா? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. இவங்களுக்கு நம்ம கம்பெனியை பத்தி தெரிஞ்சிருக்கே. ஏன்னா மூ எப்பவுமே உங்களை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு ஹை நிக்கல் பேட்டரிஸை பத்தி கூட சொன்னாரு. ஹை நிக்கல் பேட்டரிஸ் ரொம்ப பவர்ஃபுல். அப்போ ஃபுல் நிக்கல் பேட்டரிஸும் தயார் பண்ணலாமே. சூஜன், நீ இப்போ உன்னோட இண்டஸ்ட்ரியில இருக்கிறது தான் பெட்டர். பிசினஸ் எக்ஸ்பர்ட் கையில விடுறது தான் நல்லது. இவங்க சரியா தான் சொல்றாங்க. இந்த ஃபுல்லி நிக்கல் பேட்டரி நம்ம ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெஸ்ஸோ பியூட்டிஃபுல்லா மட்டும் இல்ல, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது இன்னும் நிறையவே இருக்கு. நான் சரியா தானே சொன்னமோ? ஆமா, கண்டிப்பா. உண்மையை சொல்லணும்னா நானும் பிரசிடென்ட் மூவும் ஒரு ப்ராஜெக்டை பத்தி ரிசர்ச் பண்ணோம். ஆனா இன்னைக்கு இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மிஸ் சூவை இங்க சந்திச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாம இந்த ப்ராஜெக்டை ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா செய்யறோம். பிரசிடென்ட் காவ், பாராட்டுக்கு நன்றி. ஆனா இப்போ நீங்க பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வரேன், அப்போ இதெல்லாம் பேசுவோம். நீங்க வரும்போது கண்டிப்பா இவங்களையும் கூட கூட்டிட்டு வாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயத்தை பத்தி பேசணும். கண்டிப்பா நாங்க கண்டிப்பா வருவோம். ஓகே, Yeah, வாங்க, welcome, வெல்கம். எங்க போற? ஹலோ. ஆமா, நான் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கேன். சீக்கிரம் வா. நீ கிளம்புறியா? சுஜின் வந்ததால என் வேலை முடிஞ்சது, நான் போறேன். பை த வே, ஒரு வாட்டி இதை பாரு. இந்த மாதிரி பசங்களுக்கு எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணா ரொம்ப பிடிக்கும்? பாய் ஃப்ரெண்டா? அப்படியும் சொல்லலாம். உங்க அண்ணனும் இங்கே தானே இருக்காரு, அவருக்கும் இன்ட்ரோ பண்ணி அதுக்கு வைக்கலாம். வாய்ப்பே இல்ல. அண்ணனை பார்த்தா அவர் ரொம்ப பயந்துடுவாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத. ஓகே, ஆனா ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. பாத்து போ. ஓகே ஓகே, வந்துட்டேன். இதுவும் வெளியில வந்துட்டு இருக்கேன்.
நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உன் கூட கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். ஒருவேளை நீ ஒரு ரூல் பிரேக் பண்ணாலும் கான்ட்ராக்ட் அப்பவே முடிஞ்சிடும். அப்புறம் இந்த கான்ட்ராக்ட்ல 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. பார்ட்டி ஏனா பார்ட்டி பி. மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டாரா? என்ன பப்ளிக்ல வச்சு அவமானப்படுத்தவே கூடாது. பார்ட்டி ஏ என்ன சொன்னாலும் அதை பார்ட்டி பி மதிச்சே ஆகணும். எனக்கு எல்லாமே ஓகே. கோஆபரேஷன் 2 பார்ட்டிஸோட ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும். டியூட்டிஸ்க்கு ரூல்ஸ் செட் பண்ணும். அதை 2 பேருமே ஃபாலோ பண்ணணும். ஸோ என் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்கல்ல. இந்த கான்ட்ராக்ட்ல உன்னோட பொசிஷன் என்னன்னு ஒரு வாட்டி கேளு. எனக்கு டிமாண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட், மாசத்துல 2 மீட்டப்ஸ் என்னால் கேன்சல் பண்ண முடியும். 2வது, என்னோட பப்ளிக் ரிலேஷன்ஸை நானே மேனேஜ் பண்ணுவேன். 3வது, எனக்கு ப்ராஃபிட்ல ஷேர் வேணும். அதுக்கப்புறம் கொலாபரேஷன் இன்கம்ல எனக்கு ஒரு பங்கு வேணும். ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன் கூட கான்ட்ராக்ட் போடுறதுல லாபம் கம்மி, ஆனா நஷ்டம் அதிகமா இருக்கும். அப்புறம் ஒரு வாட்டி தான் நான் தப்பு மன்னிப்பேன், இன்னொரு வாட்டி நான் மன்னிக்க மாட்டேன். நீ உன்னோட வாக்க மீறியா? உன்கிட்ட இருக்கிற பெரிய குறை என்னன்னு தெரியுமா? என் வாழ்க்கையில நீ ரீப்ளேசபிள். என்னோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு உனக்கு தெரியுமா? நமக்கு ஏற்கனவே கோஆபரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை நான் நல்லா அடாப்ட் பண்ணுவேன். சின்சியாரிட்டியை காமிக்க காம்ப்ரமைஸ் ஆக நான் ரெடி. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரசிடென்ட் மூ? இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ஸ்மார்ட் பர்சன்ஸை பிடிக்கும். லீகல் டிபார்ட்மெண்ட்ல டேர்ம்ஸ் எழுதி ஸ்டாம்ப் போட்டு உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்ல, எனக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. ஹேய் சிஸ்டர் சு, நீங்க உண்மையாவே கலக்கிட்டீங்க. பிரசிடென்ட் மூவை நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணீங்க. ஆனா அவர் போட்டிருக்க கண்டிஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்காருல்ல. நான் அவரோட காதல்ல விழமாட்டேங்கிறது உண்மை. நான் ஏதாவது ஆக்ஷன் எடுத்து ஃபீலிங்ஸை கன்ஃபர்ஸ் பண்ணி அவர் பின்னாடியே போய் அவர் ஜெலசியா ஃபீல் பண்ண வைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். மிஸ்டர் மூக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு. என்ன அவரை காதலிக்க விடாம தடுக்கிறாரு. நானாவது அந்த ஆளை காதலிக்கிறதாவது. இன்னும் ஜோக் பண்றான் போல. சரியா சொன்னீங்க. இந்த மசூக்கு கெரியர் தான் முக்கியம். அவங்க காதல் எல்லாம் விழ மாட்டாங்க. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் விமன். மிஸ் இண்டிபெண்டன்ட். இப்போ நம்மளுடைய வேலையை பார்க்கணும், அதையும் ரொம்ப சிறப்பா பார்க்கணும். இந்த கதை ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸோடது. அதுல அந்த ஹீரோயின், அதாவது நீங்க ஒரு டிரான்ஸ்பரண்டாவும் ரொம்ப லிமிட்டோடையும் இருப்பீங்க. ஸ்கூல்ல நீங்க நிறைய பாகுபாடு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. அவ எந்த பையனை விரும்புறாளோ அந்த பையன் அவளை பார்க்க கூட மாட்டான். இது ஒரு டிபிக்கல் அப்புறம் லூசர் கேரக்டர். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு மிஸ்டீரியஸான ஒரு நோட் புக் ஒன்று கிடைக்குது. அப்போதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. நீங்க அதுல உங்களோட எந்தெந்த ஃப்ரெண்டு நேம் எழுதுறீங்களோ அவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க. இல்ல, எல்லாருக்கும் உங்க மேல காதல் வந்துரும். வா, இது ஏதோ ஒரு லவ் நோட் புக் மாதிரி இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப போரிங்கா இருக்கு. ஸ்கிரிப்டை ஜட்ஜ் பண்றதுக்கான நேரம் இது கிடையாது, புரியுதா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சிஸ்டர் சூ உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதா? இல்ல, இந்த கேரக்டருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நான் இதை பண்ண மாட்டேன். சிஸ்டர் சூ, உங்களுக்கு சேலஞ்சஸ் பிடிக்கும்ல? அப்போ உங்களுக்குள்ள ஜெயிக்கணும்ன்ற ஸ்பிரிட் எங்க போச்சு சொல்லுங்க. ட்ரை பண்ணாமே நீங்க கிவ் அப் பண்ணிருக்கீங்க. இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தூண்டி விடுறதால எதுவும் நடக்க போறது இல்ல. சிஸ்டர் சூ, ஆக்டிங் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அப்படி எப்படின்னு ஃபிலிம் வர முடிய போகுது. இன்னும் ஒரு 2-3 சீன் தான் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு சிஸ்டர் சூ, நீங்க உங்க இன்டெலிஜென்ஸ் அப்புறம் எபிலிட்டியை வச்சு படத்தை எப்படியும் ஹிட் ஆக்கிடுவீங்க. எனக்கு ஐஸ் வைக்கிறதுனாலையும் ஒன்றும் நடக்காது. என்னோட தெய்வமே சிஸ்டர் சூ, இது உங்க சிஸ்டரோட முதல் பிக் ஸ்கிரீன் பிலிம். இது ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த படத்தோட டைரக்டரை அடிக்கடி மீட் பண்ணதுனால மட்டும்தான் இந்த கேரக்டரே கிடைச்சது. இந்த வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியே இல்ல. இந்த ரோலுக்காக அவங்க நிறைய நாள் சரியா சாப்பிடவும் இல்ல, சரியா தூங்கவும் இல்ல. ஒரு தடவை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு தடவை இந்த ஸ்கிரிப்டை பார்த்து டைலாக் படிங்க. இதை தான் டெடிகேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரியை கேட்டா எல்லார் கண்ணையும் கண்ணீர் வந்துடும். சிஸ்டர் சூ, உங்க தங்கச்சியோட உழைப்பு வீணா போகணும்னு நீங்க விரும்புறீங்களா? நான் பண்ண மாட்டேன்.
உன்னை மறுபடியும் சந்திப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் என்ன உன் பக்கம் தான் இழுத்துட்டு போகுது. இன்னும் நெருக்கமா. அட நான் தான் சொன்னல இதனால பண்ண முடியாதுன்னு. இருந்தாலும் நீ என்ன விட மாட்ற. நீங்க கவலையே படாதீங்க. இது நம்ம படத்திலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான சீன். ஓகேவா? நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஃபேங் ப்ரோ, எனக்கு ஏன் இப்படி தோணுது சிஸ்டர் சூவால ஆக்டிங் பண்ண முடியாதுன்னு? அது வந்து சூ கொஞ்ச நாளைக்கு வெக்கேஷன் போயிருந்தாங்கல்ல, அதுல இருந்து இன்னும் அவங்க வெளியவே வரல. சீக்கிரம் சரியாயிடுவாங்க. ஆமா, கொஞ்சம் நல்லா சரியாயிடும். சரி, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பிரெச்சோட எக்ஸ்பிரஷனிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரையலை ட்ரை பண்ணோம். ஆனா அது வேலைக்கு ஆகல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஷியல் ரூட் எடுத்துக்கணும். இந்த தியேட்டர் ஆர்ட்டோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கூல். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதோட வேலை என்னன்னா ஹியூமன் நேச்சரை ரிஃப்ளெக்ட் பண்றது தான். இதோட டிமாண்ட் என்னன்னா ஸ்டேஜ்ல ஆக்டர் தெரியவே கூடாது. அதுக்கு பதிலா அந்த கேரக்டர் தான் தெரியணும். நடிக்க கூடாது, அப்படியே வாழணும். ஒரு ஆக்டர் எப்பவும் அவங்க கேரக்டர்ல தொலைஞ்சு அப்படியே காணாம போயிடணும். அப்புறம் லைஃபோட லாஜிக்கை ஃபாலோ பண்ணணும். மனுஷங்களோட பாஷையில பேச. இங்க பாருங்க, சிம்பிளா சொல்லணும்னா எல்லாத்தையும் பார்க்கணும், கேட்கணும், ஃபீல் பண்ணணும். உங்க படத்தோட இந்த சீன் எடுத்துக்கோங்களேன். ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு அவளோட காதலனை சந்திக்கிறா. அப்புறம் சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிடுறா. கன்ஃபெஷன். நீங்க அவளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது ஃபீல் பண்ணியே ஆகணும். அது எப்படி பண்ணணும்? நீங்க யாரையுமே லவ் பண்ணதே இல்லையா? அதாவது நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி. அந்த விஷயம்லாம் உனக்கு எதுக்கு? அநேகமா உங்களை காதலிக்கிற மாதிரி வேற யாரையாவது தேடியே ஆகணும். ஆனா இவ்வளவு டைட் ஸ்கெடியூல்ல உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்கும்? நானு சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. ஷான் எப்படி இருப்பாரு? என்னை விட ரொம்ப கம்மிதான். கிடைச்சிட்டாரு பிரசிடென்ட். நம்ம அவர்கிட்டயே ஹெல்ப் கேட்கலாம். வேண்டாம், எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது. அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஃபாங்ஜி, நீ வேற யாரையாவது தேடி பாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. மக்கள் மறுபடியும் ரூமர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ ஒரே ஒரு வழி மட்டும் இருக்குன்னு தோணுது. பிரசிடென்ட் மூ நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு தோணல. நான் அவர்கிட்ட கேட்க வேண்டாம்னு சொன்னேன். இது எதுவுமே அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணவே இல்லை. நாம ஒன்றும் பண்ண முடியாது. அட சின்ன ஒரு அக்ரிமெண்ட் தானே, இது என்ன உன்னால மாத்த முடியாதா? பண்ணி விடுப்பா. பிரசிடென்ட் மூவ் ஆல்ரெடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாரு. மிஸ் சூ, பாருங்க சூஜினே வராங்க பேசுறதுக்காக. ஃபாங்ஜி, கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. இது என்ன அட்ராக்ட் பண்றதுக்கான புது வழியா? உன்னை எதுக்கு நான் அட்ராக்ட் பண்ணணும்? சிஸ்டர் சூ, கோவப்படாதீங்க. ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. ஃபாங்ஜி, இங்க இருந்து கிளம்பு. இருப்பா, அவங்கள பேச விடு. பிரசிடென்ட் மூ, என் அட்டென்ஷன் அடையறதுக்கு இது என்ன புது வழியா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. ஃபாங்ஜி, அண்ணா சீக்கிரம் வாங்க, அம்மாக்கு என்னமோ ஆயிடுச்சு. அண்ணா, அம்மாக்கு என்னாச்சு? ஆக்சுவலா உங்க மாம்க்கு அது வந்து அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. வந்து நீங்களே பாருங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பண்ண சர்ஜரி சக்சஸ்ஃபுல் தானே? நான் ஜெயிக்கணும். பாயிண்ட்ஸ் எடுத்தா தான் ஜெயிக்க முடியும். எப்படி எடுக்கிறது? நான் எப்படியாவது பாயிண்ட்ஸ் எடுத்தாகணும். எனக்கு என்னமோ நீங்க பேசினா சரியாரும் தோணுது. ரொம்ப வலிக்குது, என்னால தாங்க முடியல. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. என்னால வலி தாங்க முடியலையே. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு சிஸ்டர். எனக்கு தலைய சுட்டுது. என்னோட பிரஷர் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா டாக்டர் ஏதாவது பண்ணுங்க. நான் என் பேர குழந்தைங்களெல்லாம் பார்க்கணும். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். யாரு பண்ணி? ஒன்னும் தெரியலையே. உயரமா அழகா வேற இருக்க. நீ யாருன்னே தெரியல எனக்கு. மா, ஐம் சாரி. வேலை விஷயத்துல ரொம்ப பிஸியா இருந்தேன். அதான் உங்களை வந்து பார்க்க முடியல. உங்க உடம்புக்கு என்னாச்சுமா? எனக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர் சொல்லிட்டாரு,
நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணுமா? மா அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. எனக்கு எனக்கு பேர குழந்தைய பாக்குற பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியல.